அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் நிராயுதபாணியாக இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்தில் நின்று கொண்டிருந்த நிலைமைதான் கடந்த சில மாதங்களாக ஒரு கடுமையான மன அழுத்தத்தோட இருந்திருப்பீங்க. நானும் பல வீடியோக்கள்ல இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன். இந்த ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களால செயல்பட முடியல. எதிரிகளின் கை ஓங்கியே இருந்தது. குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய வகையில எதிர்ப்புகள், நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டு போறது, நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. அதே போல நண்பர்களோட பாராமுகம், நண்பர்களால கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதே போலதான் சக பணியாளர்கள், ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகள், இப்படி சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இடைஞ்சல்களையும் தொல்லைகளையும் கொடுத்திருப்பார்கள். அதை எதிர்த்து உங்களால எதுவுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போர்க்களத்துல உங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் ஆயுதங்களோடும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா எப்படி இருப்பீங்க? தைரியமா எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கலான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையோட இந்த மாதத்தை பொறுத்தவரை செயல்பட போறீங்க. எத்தனை விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை நோக்கி வந்தாலும் அவற்றை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை இந்த மாதம் பெற போறீங்க. ஏனென்றால் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து ராசியாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உக்கிரமாக செயல்படும். அந்த வகையில நீங்க உக்கிரமாக போர்ஸ்ஃபுல்லா செயல்பட போறீங்க. உங்களை எதிர்த்தவர்களுக்கு நீங்க சிம்ம சொப்பனமாக விளங்க போறீங்க. அதாவது வழக்குகள், சில பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்திருக்கும் கடந்த காலங்கள்ல. அந்த வழக்குகள்ல ஒரு தீரமான ஒரு முடிவெடுத்து வழக்கு போட்டவங்களுக்கே டஃப் கொடுக்க போறக்கூடிய காலகட்டம் தான் இது. சோ அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையில சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள், சில பேரு அது கூட டிவோர்ஸ் கேஸ் கூட போயிட்டு இருக்கும். அந்த வழக்குகள்ல கூட நீங்க ஒரு முடிவெடுத்து ஒரு தெளிவான பாதையில போகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதாவது ஏன் தான் உங்களுக்கு தொல்லை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை எதிர்த்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா நீங்க திருப்பி டஃப் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும், முயற்சிகள் வெற்றி அடையும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அதுல வெற்றி ஏற்படும். அல்லது ஒரு தெளிவான சாதகமான முடிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். குறிப்பா அரசு பணியில இருக்கிறீங்க அல்லது ஒரு தனியார் பணியில இருக்கிறீங்கன்னா கூட வேலையில ஒரு இடைஞ்சல்களோடையும் ஒரு கஷ்டத்தோடையும் ஒரு மன உளைச்சலோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கோம். நீங்க வேலை மாறுதலுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலையை காத்திருக்குது. ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நீங்க பெற போறீங்க. ஆனாலும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகளுக்கு பஞ்சமும் இருக்காது. அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில சில பிரச்சனைகளும் வரலாம். ஏனென்றால் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 7ஆம் பாவகத்துல இருக்க போறாரு. இடத்துல அக்டோபர் 18ஆம் தேதி வரலாம். அதே போல 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம், மேலும் கேது. இந்த கிரக சேர்க்கை 7ஆம் பாவகத்துல உங்க ராசியிலேயே ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அஸ்தம் நட்சத்திரத்துல இருப்பாரு. அந்த வகையில திருமண வாழ்க்கையெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒன்றாகவே இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா அது பிரிந்து போற அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே போல ஒரு 4 நாள் சண்டை பிடிச்சா ஒரு 4 நாள் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். திடீர்னு உங்களை விட்டு பிரிந்த தனித்து போய் இருக்கிறாருன்னா வாழ்க்கை துணைவர் அவர் உங்களை பாக்குறதுக்கோ அல்லது வீட்டுல இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் டிவோர்ஸ் போகாதவங்களுக்கு சொல்றேன். டிவோர்ஸ் போனவங்களுக்கு ஜெயிப்பீங்க. அந்த டிவோர்ஸ் வழக்குல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால சில பேருக்கு சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அதே போல உங்களுடைய சந்திக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக நண்பர்கள், அண்டை அயலார்கள், அதே போல ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள், இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகாதீங்க. கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. அதனால அவங்க கிட்ட பர்சனலா சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்களோட பர்சனலா ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடும். அதே போல இன்னொருத்தரை பத்தி அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா கூட, குறிப்பா மேலதிகாரிகளை பற்றி ஒரு சக பணியாளர்கிட்ட சொல்றீங்கன்னாக்க அது உங்களுக்கே நெகட்டிவா முடியும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க முதல் 18 நாள் மட்டும். அதே போல உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குறிப்பா மன அழுத்தம், சரியான தூக்கம் இல்லை, டென்ஷன் இருக்கும். சாதிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருக்கும், சாதிப்பீங்க. டென்ஷன் குறையும். பண நஷ்டங்கள்லாம் இனிமேல் கிடையாது. கடந்த காலங்கள்ல உங்க கூடவே இருந்த நண்பர்களும்
உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க சொன்ன திட்டத்துல நீங்க முதலீடு செய்தோ அல்லது அவங்களுக்கு பணம் கடன் கொடுத்தோ அதை வாங்க முடியாம முதலீடு செய்த பணத்துக்கு உரிய வருமானம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை வந்து இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து இல்ல. அது 9ஆம் தேதியில இருந்து தான் சொல்றேன். அக்டோபர் 9ஆம் தேதி தான் வந்து குரு வக்கரமாகிறாரு. சோ அதுவரை கொஞ்சம் கவனமாவே இருந்துங்க. இந்த 7ஆம் இடத்துல சூரியன் வந்து இருக்கிறது அக்டோபர் 18ஆம் தேதி வரலும். அதே போல 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறார். 3க்குரியவன் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்திலே இருக்கிறதுனால சில பேருக்குலாம் அக்டோபர் மாதத்துல தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். குறிப்பா வேலை விஷயமா வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது கிடைக்கும். அல்லது வெளியூர்ல வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு ஒரு தொலைதூர பயணம் ஏதோ ஒரு வகையில தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது வேற ஒரு மாநிலம் வேற ஒரு நாட்டிற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். இந்த காலகட்டத்தில் விரயங்கள் சுப விரயமாகவே ஆகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வீடு வாகனம் சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வந்து மாதத்தோட இறுதியில ஒரு நல்ல வீட்டுக்கு குடிபோகக்கூடிய சூழ்நிலையும் வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது, மேலும் குருவும் வக்கரமாகிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குறிப்பா இளைய சகோதர சகோதரி வகையில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. மேலும் அண்ட அயலார்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அதே போல இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால 8ஆம் பாவகத்துல குறிப்பா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக விஷயத்துக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரை அக்டோபர் 12ஆம் தேதி உங்களுக்கு 9ஆம் பாவகத்துக்கு வந்துருது. 9ல சுக்கிரன் இருந்து 3ஆம் பாவகத்தை பாக்குறது, நிறைய முயற்சி செய்ய போறீங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க. ஏற்கனவே பெண்டிங்ல இருந்த முயற்சிகள்லாம் தட்டி தூக்க போறீங்க, அதன் மூலம் வெற்றிகள் குவிக்க போறீங்க. பண வருமானம் நல்லாவே இருக்கும். வேலை விஷயமாக புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான வாய்ப்புகள் வரும். மேலும் 6க்குரியவனும் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 8ஆம் பாவகத்துக்கு இருக்கும் சூரியன் 8ஆம் பாவகத்துல நீசம் இங்க துலாம்ல. அப்போ 6க்குரியவன் நீசமா வருது நல்லதுதான். எதிரிகள் தானாகவே அடங்கி விடுவார்கள். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் மாதத்தோட இறுதியில் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெற்றிகள் உங்களை நோக்கி வரும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர்றது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்தவர்களோ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலையோ அல்லது உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அதுவும் இந்த சூரியன் நீசம் பெறும் போது பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கு. நோய் இல்லை. கடந்த காலத்துல வந்து வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க அடிக்கடி உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள். இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை 12ஆம் பாவகத்துல வக்கரம் பெற்று இருக்கிறது விரயங்களை ஏற்படுத்தும். வரக்கூடிய லாபம் வந்து அப்படியே வந்து செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மருத்துவ விரயங்கள் கூட கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு சில பேருக்கெல்லாம். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக அந்த மருத்துவ விரயம் என்பது இந்த சூரியனை பொறுத்தவரை நீசம் பெறக்கூடிய காலகட்டம். குறிப்பா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. நீசம் பெற்று இருப்பாரு சூரியன். அதனால வந்து பாத்தீங்கன்னா கடனே இருந்தா கூட அல்லது கடனே வாங்கினா கூட கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல உடல்நலத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் அல்லது அதற்கு ஒரு சரியான மருத்துவம் கிடைக்கும், நோய் நீங்கும். மேலும் வந்து வழக்குகளில் வெற்றி அடைவீங்க. மாதத்தோட இறுதியில முதல் பகுதியில கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் குரு வக்கரமாகிறதுனால 9ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு நீங்க பிரச்சனை கொடுப்பீங்க. அதனால அவங்க அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படும். வேலை தொழில் அமைப்பை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரெஷன் கொஞ்சம் குறையும். அதுதான் அந்த மாதத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால சில பேருக்கெல்லாம் வந்து இருக்கிற இடத்திலே கூட பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் போனஸோ போன்றவை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். குறிப்பா நல்ல ஒரு இடமாற்றத்துக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்போ அல்லது பதவி உயர்வுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா இந்த மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் நிராயுதபாணியாக இருந்து வந்த காலகட்டம் இந்த குருவோட வக்கர காலம் இல்லை. உங்ககிட்ட வந்து தகுந்த பலத்தோட மோத போறீங்க. பிரச்சனைன்றது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் அதான் திரும்பவும் சொல்றேன். ராசிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது, சனி 12ல. ஆனாலும் குரு வக்கரம் மேலும் 6க்குரியவன் நீசம் பெறக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும். அதுல ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே பிரச்சனைன்றது இயற்கையாவே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஜெயிக்கிறானா தோக்குறானா அப்படின்றத அங்க மேட்ரு. அவன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலத்தையும் இறைவன் கொடுத்திருக்கான். அதுக்கான தசாபுக்தி அமைப்புகள் இருக்கு, அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்குன்னா அதுல இருந்து வெற்றி அடைந்து வெளிவரான். அல்லது அவனுக்கு அந்த கடவுளுடைய பிராப்தம் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, அல்லது கிரக அமைப்புகளும் சரியில்லை, தசாபுக்தியும் சரியில்லைனாதான் அந்த பிரச்சனையிலேயே விழுந்து சுழன்று கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. சோ இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க, வாழ்க்கைன்ற பாதையில நாம வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் வந்து நம்மளுடைய பிராப்தங்கள், நம்மளுடைய கர்மா தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க.
அதற்கு இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, கோச்சாரத்தின் அடிப்படையில நீங்க உங்க ராசி அதிபதி பலம் பெற்று உக்கிரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்களும் உக்கிரமாக செயல்பட போறீங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்பட போறீங்க. அந்த செயல்பாடுகளால் பல வெற்றிகள் வரப்போகுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த வகையில இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுப விரயங்களே நிறைய ஏற்படும். அதனால பயப்பட வேண்டியதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில சிறப்பாகவே படிப்பீங்க, தடைகள் நீங்கும், உயர்கல்வி சேர்ந்திருப்பீங்க, உயர்கல்வியில் இருந்த வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே கூட சிறப்பு தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ராசிக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி 9க்குரியவனும் 4ஆம் பாவகத்துல இந்த மாதம் ஃபுல்லாவே இருக்க போறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையுடைய உறவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குவாங்க. ஆனா அவங்கள ஜெயிக்கக்கூடிய மாதமும் இதுதான். அதே போல சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் வரும், அதற்கான உரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால பெருசா பாதிப்பு இல்லை. 6க்குரியவன் நீசம் ஆயிடுறாரு. அதே போலதான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது காதலராகட்டும் காதலியாகட்டும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஈடு கொடுக்கக்கூடியவர்களாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனால பாதிப்பு இல்லை. பொதுவாகவே சொல்ல போனா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமைன்னு ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றது. அதே போல பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையும் பெரிதாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்தில் இருந்தாலும் படிப்படியாக உங்களுக்கு நீங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம். ஏன்னா புதனை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். நட்பு வீட்டுல இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் போது. அதனால பங்கு சந்தை குறியீட்டு எண் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணக்கூடியவர்கள் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. அதே போல சில பேர்ல புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணம் வரும். தசாபுக்தி பலன்களையும் உங்க சுய ஜாதகத்தின்படி தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா கட்டிடவியல், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், உணவுத்துறை, ஐடி, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் போன்ற துறைகள், மீடியா துறையில் இருப்பவர்கள், அதே போல வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், புரோகிதம், ஆசிரியர் பணி, வக்கீல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பவர்களுக்கும் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணி உங்களுடைய இன்கம் நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான மாதம் தான். எதிர்பார்த்தா ஆட போறீங்க, அதுல வெற்றி அடைய போறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வர்றது நன்மைகளை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் துர்க்கை அம்பாள் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில 4 to 6 இந்த காலகட்டத்துல துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வாங்க, நன்மைகளை கொடுக்கும். அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குரு நமஸ்காரம் செஞ்சீங்க. அதாவது வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள், அந்தணர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கு ஆடை தானம், உணவு தானம் செய்வது நல்லது. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை சிவன் வழிபாடு, சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரதோஷ நாட்கள்ல சிவன் வழிபாடு செய்யறதுலாம் உங்களுடைய கடுமையான சனியின் பாதிப்பு போன்றவையெல்லாம் குறைக்கும். ஆக இந்த மாதம் இறை வழிபாட்டாலும் உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு. இறை வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.